ஹாய் கைஸ், நான் உங்களை இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க போன் ரிங் ஆகுது, நீங்க எடுத்து பேசுறீங்க. எதிர்பக்கத்திலிருந்து உங்களை விட பல 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எல் சால்வடார் நாட்டோட ஒரு கஞ்சா ஜெயில இருந்து ஒருத்தன் பேசுறான். அவன் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆர்டர் போடுறான். அங்க அமெரிக்காவுல அந்த தெருவுல 14 வயசு பையன் இருக்கான். அவனை இப்பவே கொண்டுட்டு அந்த பிணத்தோட ஒரு போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. அப்போதான் நீ நம்ம கேங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். என்ன ஏதோ ஹாலிவுட் படத்தோட கிரைம் சீன் மாதிரி இருக்கா? நம்பவே முடியல. ஆனா இது கட்டுக்கதை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது 2026 அதாவது இந்த வருஷம் அமெரிக்காவோட வீதிகள்ல நிஜமாகவே நடந்த ஒரு கொடூரமான உண்மை. ஒரு போன் கால், ஒரு போட்டோ, ஒரு சின்ன பையனோட உயிர். இதோட முடிவு என்ன தெரியுமா? அமெரிக்கா பெடரல் கோர்ட்ல 8 பேருக்கு தூக்கி அடிக்கப்பட்ட 50 வருஷ ஜெயில் தண்டனை. இன்னைக்கு நம்ம IJVSல பார்க்க போறது உலகத்தோட மிக கொடூரமான, இறக்கமே இல்லாத ஒரு கேங்க பத்தி தான். அவங்க பேரு MS-13. மாரா சால்வாட்ரிச்சா வெறும் எல் சால்வாட்டார் ஜெயில உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்காவோட டாப் இன்வெஸ்டிகேஷன் டீமான FBI தண்ணி காட்டின இந்த கேங் யாரு? இவங்க நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுது? அந்த 14 வயசு பையனுக்கு என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி மொத்த இன்வெஸ்டிகேஷன் கதையையும் அக்குவேறு ஆணிவேராக பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இது மனித இனம் எந்த அளவுக்கு மிருகமா மாறும்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த MS-13 கேங் இவங்க பின்னாடி என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எதிரிய பத்தி தெரியாம அவனோட குற்றத்தை புரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஊர்ல லோக்கல் ரவுடிங்க, ஏரியா கேங்ஸ் இருக்கிற மாதிரி அமெரிக்காவுல இன்னைக்கு FBI CIA பெரிய தலைவலியா இருக்கிறது இந்த MS-13 தான். இதோட ஆர்வம் 1980களில் நடக்குது. எல் சால்வடார் நாட்டுல பயங்கரமான உள்நாட்டு போர், சிவில் வார் வெடிக்குது. அங்க உயிர் பிழைக்க வழி இல்லாம பல்லாயிரக்கணக்கான மக்கள், சால்வடார் மக்கள் அகதிகளாக அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு வராங்களாம். அப்படி வந்தவங்கள அங்க இருந்த மத்த லோக்கல் கேங்ஸ் சும்மா விடல. இவங்களை அடிக்கிறது, மிரட்டுதுன்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நாம காப்பாத்திக்கணும், நம்ம இனத்துக்காக ஒரு குரூப் வேணும்னு சொல்லி அங்க இருந்த சால்வடார் இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இந்த மாரா சால்வாட்ரிச்சா. மாரா அப்படின்னா லோக்கல் பாஷையில ஸ்ட்ரீட் கேங், சால்வாட்ரிச்சானா அப்படின்னா எல் சால்வடாரை சேர்ந்த கெட்டிக்காரன், அதாவது போராளின்னு அர்த்தம். ஆனா ஆரம்பத்துல தற்காப்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேங் போக போக அப்படி ஒரு கொடூரமான கிரிமினல் நெட்வொர்க்கா மாற ஆரம்பிச்சது. இன்னைக்கு 2026 நிலவரப்படி அமெரிக்கா, மெக்சிகோ, எல் சால்வடார், ஹோண்டுராஸ் பல நாடுகள்ல இவங்களுக்கு 30,000க்கும் அதிகமான ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க உடம்பு முழுக்க, ஏன் முகத்துல கூட MS-13 அப்படின்னு டாட்டை விட்டுருப்பாங்க. அந்த வெச்ச இவங்களை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ரூல்ஸ் இருக்காம். அதுதான் பிளட் இன் பிளட் அவுட். அதாவது இந்த கேங்ல மெம்பரா உள்ள வரணும்டா யாருடையாவது ரத்தத்தை நீ சிந்தனும், யாரையாவது கொடூரமா அடிக்கணும், இல்லைன்னா கொல்ல பண்ணணும். அதே மாதிரி இந்த கேங்ல இருந்து நீ வெளியில போகணும்னு நினைச்சா பிணமா மட்டும்தான் போக முடியும். கேங்கை விட்டு விலக நினைப்பவன் அவனுங்க சொந்த ஆளுங்களை வச்சே போட்டு தள்ளிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேங் அமெரிக்காவில் எப்படி சாம்ராஜ்யத்தை நடத்துறாங்கன்னு இப்ப பார்ப்போம். இப்போ நாம 2026 மே மாசம், அதாவது இந்த மாசம் நடந்த மிக முக்கியமான கோர்ட் தீர்ப்பு போடுவோம். அமெரிக்காவோட ஒரு மிக முக்கியமான பெடரல் கோர்ட்ல பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு நடுவுல 8 பேர் கூட நிக்க வைக்கப்படுறாங்க. எல்லாரோட முகத்திலையும் கழுத்திலையும் அந்த பயங்கரமான டாட்டூஸ் இருக்கு. இவங்க எல்லாரும் சால்வடார்ல இருந்து அமெரிக்காவுக்குள்ள MS-13 கேங்ஸ் மெம்பர்ஸ். இவங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வாசிக்கும் போது அங்க இருந்த ஜட்ஜி ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டார். இதுல 2 பேரோட பேரை நீங்க முக்கியமா நோட் பண்ணணும். எட்கார்டோ, 2 வில்மே. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சாதாரண சின்ன டவுன்ல வாழ்ந்து வந்த ஒரு 14 வயசு பையனை கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு அவன் உடம்போட செல்ஃபி எடுத்து அதை எல் சால்வடார்ல இருக்கிற அவங்க கேங் லீடருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கோர்ட்ல FBI அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கும் போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இது சாதாரண கிரிமினல் குற்றம் கிடையாது, இது ஒரு திட்டமிடப்பட்ட டெரரிசம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கொலை நடந்தது அமெரிக்காவுல, ஆனா அதை ஆப்ரேட் பண்ணது எல் சால்வடார்ல இருக்கிற ஒரு ஜெயில் கைதி.
இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அமெரிக்காவில் எத்தனையோ கொலைகள் நடக்குது, ஆனா இந்த ஒரு கொலைக்கு என்ன FBI இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து 8 பேருக்கும் 50 வருஷம் வரைக்கும் கடுமையான ஜெயில் தண்டனை வாங்கி தந்திருக்காங்க. அந்த 14 வயசு பையனுக்கும் இந்த கேமுக்கும் என்ன பகை? வாங்க அந்த நைட்ல என்ன நடந்தது நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. டைம் நைட் 11 மணி. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அமைதியான சின்ன டவுன். தெருவிளக்குகள் மட்டும் அங்கங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல அமெரிக்காவில் இருந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால இருக்கிற எல் சால்வடார் நாட்டோட ஒரு ஹை செக்யூரிட்டி ஜெயில இருந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வருது. போனை எடுக்கிறது யாருன்னா நம்ம அமெரிக்காவில் இருக்கிற MS-13 மெம்பர் எட்கார்டோ. எதிர்முனையில பேசுவன் அந்த கேங்கோட ஷார்ட் காலர், அதாவது கேங் லீடர். அவன் பேசுறான், எட்கார்டோ, உனக்கு கேங்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னா, ஹோம் பாய் அந்தஸ்து வேணும்னா, அப்போ நான் சொல்றவனை இன்னைக்கு முடிச்சிடு. அவன் கொடுத்த டார்கெட் யார் தெரியுமா? வெறும் 14 வயசே ஆன ஒரு பள்ளி மாணவன். அவன் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? MS-13 கேங்குக்கு எதிராக இருக்கிற இன்னொரு வைரல் கேங், ரிவல் கேங் பசங்களுக்கு ஒரு நாள் மதியம் ஹோட்டல்ல இருந்து டிஃபன் வாங்கி கொடுத்திருக்கான். அவங்க கூட சேர்ந்து நின்று பேசியிருக்கான். நம்ம ஏரியாவுக்குள்ள வந்துக்கிட்டு நம்ம எதிரிக்கு சாப்பாடு வாங்கி தர்றான்னா அப்போ இவனும் நமக்கு எதிரிதான் அப்படின்னு அந்த 14 வயசு பையனை பழி வாங்க பிளான் போடுறாங்க. ஆர்டர் வந்து அடுத்த நிமிஷம் எட்கார்டோ வில்மேன் அண்ட் அவங்களோட இன்னும் 2 கேங் மெம்பர்ஸ் ஒரு கார்ல கிளம்புறாங்க. அந்த 14 வயசு பையன் நைட் கடையில இருந்து வீட்டுக்கு நடந்து வர்றதை நோட் பண்ணி ஃபாலோ பண்றாங்க. ஒரு இருட்டான சந்துக்குள்ள வச்சு அவனை மடக்குறாங்க. துப்பாக்கியை வச்சு சுட்டா சத்தம் கேட்டு போலீஸ் வந்துடும்னு அவனுங்க கத்தி எடுக்கிறாங்க. அந்த பையன் கத்துறான், அந்த என்னை விட்டுடுங்க, நான் எதுவும் பண்ணலன்னு அழுகுறான். ஆனா அந்த இரக்கமில்லாத மிருகங்களுக்கு அவன் அழுக கேட்கல. கொடூரமான முறையில அவனை கத்தியால குத்தி அங்கேயே துடிதுடிக்க கொள்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போலீஸுக்கு பயந்து ஓடலம். அங்கதான் அவங்களோட சைக்கோதனம் ஆரம்பிக்குது. எட்கார்டோ அவனோட போனை எடுக்கிறான். அந்த இரத்த வெள்ளத்துல கிடக்குற அந்த பையனோட உடம்ப போட்டோ வீடியோ எடுக்கிறான். தன் கேங் லீடருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு கீழே ஒரு மெசேஜ் டைப் பண்ணலாம், டன் சேஃப் ஃபார் MS-13. அதாவது MS-13க்காக இந்த வேலையை முடிச்சாச்சு. அடுத்த 2 நாள்ல அவங்களுக்கு கேங் ப்ரமோஷன் கிடைக்குது, கேஸ் ரிவார்டும் வருது. ஆனா அவங்களுக்கு தெரியாது அங்க தலைக்கு மேல FBIயோட வலை விரிச்சிருந்தது. இந்த இடத்துலதான் ஒரு செமிஸ்ட்ரேஷன் நடக்குது. MS-13 கேங்ல என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம எல் சால்வடார்ல இருக்கிற ஜெயில இருந்து வாட்ஸ்அப் கால் பேசுறோம், இன்டர்நெட் கால், இதையெல்லாம் அமெரிக்கா போலீஸால கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரொம்ப ஓவரா சீன் போட்டாங்க. ஆனா அமெரிக்காவோட FBI மற்றும் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி சும்மா இருக்குமா? அவங்க 2024ல இருந்தே டிரான்ஸ்நேஷன் கேங் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் லிங்க் ரகசியமா ரன் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்களோட வேலையே இந்த மாதிரி சர்வதேச கேங்கோட போன் கால்களை கண்காணிக்கிறது தான். FBI எப்படி இந்த கேஸை உடைச்சாங்கன்னு தெரியுமா? 3 முக்கிய வழிகள்ல. 1, போன் டாப்பிங். FBI ஏற்கனவே சால்வடார் ஜெயில இருந்து வர்ற சில முக்கிய சந்தேகத்துக்குரிய போன் நம்பர்ஸை சட்டபூர்வமாகவே டேப் பண்ணி இருந்திருக்காங்க. அதனாலதான் போட்டோ அனுப்பு, உனக்கு ரேங்க் தாரன் அப்படின்னு இவங்க பேசின ஆடியோ FBI கிட்ட சிக்கிது. 2வது, டிஜிட்டல் தடயங்கள். அந்த பையன் கொலை செய்யப்பட்ட அடுத்த சில நிமிடங்கள்ல அமெரிக்காவில இருந்து எல் சால்வடார் நாட்டுக்கு அந்த போட்டோக்கள் வாட்ஸ்அப் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆனதை சைபர் கிரைம் டீம் வந்து லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது 3வது பண பரிமாற்றம். கொலை நடந்து முடிஞ்சதும் இந்த எட்கார்டோட அக்கௌண்ட்டுக்கு சால்வடார் நெட்வொர்க்ல இருந்து சுமார் $500 பணம் கிரிப்டோ மற்றும் ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர் மூலமா வந்திருக்கு. கோர்ட்ல FBI சப்மிட் பண்ண எவிடன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 117 ஆவணங்கள், போட்டோக்கள், அப்புறம் 71 சாட்சிகள். இதையெல்லாம் பார்த்த பிறகு அந்த 8 பேரால நான் தப்பு பண்ணலான்னு வாயை திறக்க முடியல. கோர்ட்ல ஜட்ஜ் கேஸோட முடிவரத்தையும் கேட்டுட்டு திருப்ப வாசிக்கிறதுக்கு அவரோட சுத்தியில வேகம் மாத்துறாரு. கோர்ட் முழுக்க ஒரே அமைதி. மெயின் குற்றவாளி எட்கார்டோவுக்கு 50 வருஷம் ஜெயில் தண்டனை. அவனை பார்ட்னர் வில்மேனுக்கு 45 வருஷம் ஜெயில் தண்டனை. மீதி இருந்த 6 பேருக்கும் அவங்க செஞ்ச உதவிக்கு ஏத்த மாதிரி 20ல இருந்து 30 வருஷம் வரைக்கும் கடுமையான ஜெயில் தண்டனை விதிக்கிறாங்க. தீர்ப்பை சொல்லிட்டு ஜட்ஜ் ஒரு வார்த்தை சொன்னாரு, அது ரொம்ப முக்கியமானது. நீங்க எல்லாரும் மனுஷங்களே கிடையாது. ஒரு 14 வயசு பையனோட உயிரை உங்களோட கேங் பதவி உயர்த்திற்கான ஒரு கரன்சியா நினைச்சு மாத்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க சமூகத்துல நடமாடவே தகுதி இல்லாதவங்க. அந்த கோர்ட்ல இன்னொரு உருக்கமான சம்பவம் நடந்தது. கொலை செய்யப்பட்ட அந்த 14 வயசு பையனோட அம்மா அங்க நின்று அழுதுகிட்டு சொன்னாங்க, என் மகன் எனக்கு திரும்பி வரப்போறது இல்லை. ஆனா இந்த பூமியில இனி எந்த ஒரு தாய்க்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் இப்படிப்பட்ட கொடூரம் நடக்கவே கூடாது. இந்த கேங்ஸை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு போன் காலால் ஒரு குடும்பமே எப்படி சீரழிஞ்சு போச்சு பாத்தீங்களா?
இப்போ நீங்க கேட்கலாம், என்னன்னா நீங்க பாட்டுக்கு அமெரிக்காவில் நடந்த கதையை சொல்றீங்க, எல் சால்வார் கேங்க பத்தி பேசுறீங்க, இதனால நமக்கு என்ன? நாம எங்கேயோ இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஸ்ரீலங்காவிலேயோ இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதனால நாம உஷாரா இருக்க வேண்டிய 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்று, சர்வதேச நெட்வொர்க் குளோபல் கேங். இன்னைக்கு MS-13 வெறும் அமெரிக்கா, மெக்சிகோ, நிக்கல, கனடா, ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய கிரியேஷன் நெட்வொர்க்கை வச்சு உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன்லைன் மூலமா அவங்க எங்க வேணாலும் ஆட்களை சேர்க்கலாம். 2வது தான் கோபிகேட் கிரைம்ஸ். இந்த மாடல கவனிச்சிங்களா? லோக்கல் ஊர்ல ஒரு தப்பு பண்ணிட்டு அதை வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் ப்ரூஃப் காட்டி வெளிநாட்டில் இருக்கிற தலைவன் கிட்ட காசு வாங்குறது. இதே மாடல் இன்னைக்கு இந்தியாவில் சைபர் எக்ஸ்டென்ஷன், ஆன்லைன் மிரட்டல், கான்ட்ராக்ட் கிளிங்கள் கூட ஆங்காங்கே தலை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி வளர வளர குற்றத்தோட ஸ்டைலு முன்னா மாறு. 3வது தான் சோசியல் மீடியா டார்கெட். இன்னைக்கு நம்ம ஊர்லயும் கேங்ஸ்டர் லைஃப், லோக்கல் ரவுடிசம், சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுறது இல்லாமல் சேலஞ்ச் பண்றது. சின்ன பசங்க நிறைய பேர் தடமாறுறாங்க. குறிப்பா 14-15 வயசு பையன்கள் தான் இந்த கிரிமினல் குரூப்ஸ் தங்களோட சுயலாபத்துக்காக ஈஸியா பிரைன் வாஷ் பண்ணி டார்கெட் பண்றாங்க. இதை பத்தி ஐநாவோட, அதாவது யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் அமைப்போட ஹெட்டான கடாவளி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சர்வதேச குற்ற கும்பல்கள் டெக்னாலஜியையும் இளைஞர்களையும் வறுமைகளையும் பயன்படுத்தி ஹியூமன் டிராஃபிக்கிங், கொலை, ட்ரக்ஸ் எல்லாத்தையும் உலக அளவுல அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஸோ நண்பர்களே, ஒரு சாதாரண ஃபோன் கால், ஒரு போட்டோ, ஒரு சின்ன வயசோட உயிர் போயிருக்கு. பதிலுக்கு 8 பேரோட வாழ்க்கை 50 வருஷம் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி முடிஞ்சு போச்சு. இந்த MS-13 கேங்ஸ் கதை நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, குற்றங்களை பார்த்து நாம பயப்படக்கூடாது, ஆனா விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளோ, தம்பி தங்கச்சியோ ஆன்லைன் யார் கூட பேசுறாங்க, இன்டர்நெட்ல என்ன பண்றாங்க, தேவையில்லாம இந்த கேம் ஆன்லைன் சேலஞ்சு போடுறாங்களான்னு கொஞ்சம் கவனிங்க. இதே மாதிரி வேறு எந்த இன்டர்நேஷனல் கிரைம் ஸ்டோரி இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் பத்தி நாம பேசணும்னு நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல MS-13 அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா கமெண்ட் பண்ணா அடுத்த வீடியோல இத்தாலி மாஃபியா எப்படி $1 பில்லியன் பணத்தை மணி லாண்டரிங் பண்றாங்கன்னு மாசான கேஸ் எடுத்து போடுறேன். IJVSல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கட்டும். நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஸ்டே சேஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் IJ.